ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இப்போ நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம்னா கொழக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அரை கப் அரிசி மாவு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ பிசைஞ்சிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம புடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம், பிசைஞ்சுக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சீனியை பொடிச்சு வச்சுருக்க சீனியை எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். எல்லோரும் வெல்லம் சேர்ப்பாங்க, நான் சீனி சேர்த்துருக்கேன். பொடிச்சு வச்ச சீனியை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ மாவு ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு சுட வச்சுருவோம். தண்ணி சுடட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை எடுத்து ஒவ்வொன்றா வச்சுக்கிடுவோம். தட்டில் நல்லா எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா எடுத்து வைப்போம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ இது இட்லி சட்டியில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்போம். இப்போ வெந்துருச்சுன்னு பார்ப்போம். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. இறக்கி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நீங்களே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. சரி, இப்போ எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா. இந்த எண்ணெய் தடவுனால அது வாட்டில் வந்துருச்சு. இங்கே இருங்க, பிடி கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பூ மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. நல்லா பூ மாதிரி இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை உங்கள்கிட்ட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.